சரோஜா. யார் நீங்க? ராஜதுரை. ராஜா, எப்படி இருக்க? இருக்கேன். உள்ள வா. வா. நீ உட்காரு, நான் போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, ஒண்ணும் வேண்டாம். சரி, ஏதோ மிலிட்டரியில சேர போறேன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. என்னாச்சு? அது ஒரு பெரிய கதை. வேற ஒரு நாள் வந்து சொல்றேன். நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். எல்லாரும் வாழ்க்கைய ஒரு விதத்துல சலிப்பா தான் ஓட்டிட்டு இருக்காங்க. என் பூனா எங்க இருக்கா? அவளை நான் பார்க்கணும். கேக்குறல சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? நல்லா இருக்காளா? ராஜா, புவனாவை பத்தி எதுவுமே கேட்காத. என்ன சரோஜா அது? யாருக்கிட்ட கேட்டாலும் எந்த தகவலும் சொல்ல மாட்டேன்றாங்க. அவ வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு பாழடைஞ்சு கிடக்கு. எப்படி இருக்கா? எங்க இருக்கா? அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது ராஜா. எல்லாருமா சேர்ந்து அவ வாழ்க்கைய சூறையாடிட்டாங்க. அவ இப்ப உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. என்ன சொல்ற? ஆமா ராஜா, எவ்வளவோ கனவோட சந்தோஷமா சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்த என் புவனாவோட வாழ்க்கைய 2 பேரும் சேர்ந்து அழிச்சிட்டானுங்க. யார் அந்த 2 பேரு? கேக்குறேன்னு சொல்லு. ஒண்ணு என் அண்ணன் ராஜசேகர், இன்னொருத்தன். இன்னொன்னு இந்த ஊர் பெரிய மனுஷன் சொக்கலிங்கம். மாமா மச்சான் 2 பேருமா சேர்ந்து என் புவனாவோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாங்க ராஜா. என்ன நடந்ததுன்னு சொல்லு. புவனா என் அண்ணனை காதலிச்சா. ராஜா, என் அண்ணன் புவனாவுக்கு வாழ்க்கை கொடுப்பான்னு அவன் நம்பினா. ஆனா அந்த சொக்கலிங்கம் என் புவனாவை கடத்திட்டு போய் வச்சு அவன் தங்கச்சி என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். பணங்காசு உள்ள இடத்துல சம்பந்தம் கிடைச்சிருச்சேன்னு என் அண்ணனும் புவனாவை மறந்துட்டான். என் புவனா வாழ்க்கையை பாழடிச்சவனோட இனிமே ஒட்டும் இல்ல உறவோ இல்லைன்னு நானும் பிரிஞ்சு வந்துட்டேன். பாவம் தாயம்மாவும் புவனாவும் திக்கு தெரியாம நின்னாங்க. பாவிங்க அதோட விட்டானுங்களா? அந்த சொக்கலிங்கம் மறுபடியும் என் புவனாவை கடத்திட்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சுட்டான். ஆனா அவங்க 2 பேரும் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்க. புவனாவை என் பாதுகாப்புல தாயம்மா விட்டுட்டாங்க. இந்த விஷயம் சொக்கலிங்கத்துக்கு எப்படியோ தெரிஞ்சு போய் அவ ஆளு முனியனை விட்டு மறுபடியும் என் புவனாவை கடத்திட்டு போயிட்டான். நாலு மாசம் ஆச்சு. புவனா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, என்ன ஆனா, எந்த நிலைமையில இருக்கான்னு ஒண்ணுமே தெரியல. ஊரையே வளைச்சு வச்சிருக்கிற பெரிய மனுஷங்களை எதிர்த்து என்னால என்ன பண்ண முடியும் ராஜா? புவனா உன் அண்ணா ராஜாவை காதலிச்சா? ஆமா. ஏ புவனா என் ஃப்ரெண்டு கிட்ட ராஜாவை காதலிக்கிறேன்னு சொன்னா. சின்ன வயசு, என்ன எதுவும் விசாரிக்காம அவ என்னதான் காதலிக்கிறான்னு நினைச்சிட்டேன். வேலையில சேர்ந்ததும் உரிமையோட போய் பொண்ணு கேட்டுடலாங்கிற நம்பிக்கையில இருந்த எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. அட பாவமே, பேர் குழப்பத்தினால இப்படி ஒரு வேதனையா? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் ராஜா, இத்தனை வருஷமா நீங்க புவனாவை நெஞ்சிலேயே சுமந்துகிட்டு வந்து இப்ப அவளை பத்தி விசாரிச்சிருக்கீங்கன்னா நீங்க அவளை எந்த அளவுக்கு விரும்பி இருப்பீங்கன்னு
என்னால புரிஞ்சுக்க முடியுது. ராஜா, அவ உங்களை மட்டும் கல்யாணம் பண்ணிருந்தான்னு வச்சுக்கங்களேன், உண்மையிலேயே ராணி மாதிரி வாழ்ந்திருப்பா. ஆனா விதி. என்ன விதி? என்ன விதி? விதி மேல பழி சுமத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அந்த ராஜசேகரும் சொக்கலிங்கமும் என்னோட பூனாக்கு செஞ்ச கொடுமைகளுக்கு பதில் சொல்லி ஆகணும். பூனா என்ன காதலிச்சாலா இல்லைங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நான் அவளை காதலிச்சேன். ஏன் காதலுக்கு நான் நேர்மையா இருக்கணும்னா கண்டிப்பா அவங்களை பழி வாங்குவேன். அதையே தான் நானும் சொல்றேன். அவனுங்களை பழி வாங்க நீதான் சரியான ஆளு. நான் வேண்டிக்கிட்ட தெய்வம் என்ன கைவிடல. சரியான நேரத்துல தான் நீ வந்திருக்க. எதிராளி குடும்பத்தை உறவாடி கேடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க 2 பேரையும் மோத விட்டு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி சாகடிக்கணும். அது உன்னால மட்டும்தான் முடியும் ராஜா. அதே நேரத்துல என் புவனா எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும். அவனுங்க பண்ண சதியை ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டி சட்டப்படி தண்டிக்கணும். என்ன சொல்ற? நீ எதுக்கும் கவலைப்படாத. இனி இது ஏன் பிரச்சனை? எவ்வளவுங்க? அம்மா அம்மா என்னடா? அப்பா ஊருக்கு போலியா? ஏ அங்க பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேக் விட்டுட்டு போயிட்டீங்க. ஓ யா. எதுக்கு? இப்படி ஏதாவது கிடைக்கும் தானே நீ என்னோட ஹேண்ட்பேக்கை கொண்டு வந்து கொடுத்த? பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்க, கொஞ்சம் கூட மானஸ் இல்லையா உனக்கு? ஓ ச்சே, நீ யாரு என்னன்னு தெரியவ பேக் எடுத்துட்டு வந்த பாரு. என்ன சொல்லணும்? யாருங்க அந்த ராட்சசி? உங்க கூட கூட சண்டை போட்டாலாமே. பாரோ, எனக்கு பயங்கர ஷாக். முன்ன பின்ன தெரியாது ஒருத்தி திடீர்னு வந்து சண்டை போடுற. இது வரைக்கும் அந்த இன்சிடென்ட் எனக்கு புரியவே இல்லை. மம்மி, அன்னைக்கு உங்க கூட சண்டை போட்டாங்களே அந்த ஆண்டி தான். அப்பா கூட சண்டை போட்டாங்களே, அப்போ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா? மம்மி, டாடிக்கு ஃபோன் பண்ணலாமா? ஒண்ணு வேண்டாம், வீட்டுக்கு போலாம் வா. அப்ப பர்ச்சேஸ்? ஒண்ணு வேண்டாம் சொல்றல, வண்டியில ஏறு. வண்டி திருப்புங்க. நான் தான் உன்னை வீட்டு பக்கமே வர வேண்டாம்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறேன்? எனக்கு என்னமோ நீ வேணுக்குன்னே வந்து நிற்கிற மாதிரியே தோணுது. ஐயா, என்னையா பேச்சு பேசுறீங்க? நீங்க என்ன நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. நான் அப்பப்போ அங்கே என்ன நடக்குங்கிற நிலவரத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்ல வேண்டாமா? தாயம்மாவையும் புவனாவையும் இப்போ தஞ்சாவூரில் தங்க வச்சிருக்கேன். நல்ல வசதியான வீடு தான். என்ன கொஞ்சம் வாடகை தான் அதிகம். நீங்கள் தான் செலவை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் பணத்தை பணம்னு பார்க்காம வசதியான இடத்துல வச்சுருக்கேன். சரி, என்ன அட்ரஸ்? நம்பர் 18, தெற்கு மாட வீதி, தஞ்சாவூர். அக்கம் பக்கத்தால் எதுவும் பிரச்சனை ஒன்றும் இல்லையே? நல்லா சொன்னீங்க போங்க. நேரம் காலம் தெரியாமல் கத்திக்கிட்டு இருக்க நம்ம பொண்ணால அக்கம் பக்கத்துக்கு தொல்லை இல்லாமல் தான் சரிதான். ஐயா, நானா இருக்க கண்டு இவ்வளவு தொல்லையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்.
என் இடத்துல இன்னொருத்தன் இருந்தான் சொல்லாம கொள்ளாம துண்டா காணும் துணியை காணும் எப்போ ஓடி இருப்பான். சரி சரி, அந்த விஷயத்த சொல்லு. என்னையா தெரியாத மாதிரி கேட்டீங்க? ஏயா வீட்டு அட்வான்ஸு 40,000 ரூபா, மாத வாடகை 4,000 ரூபா, அப்புறம் பால் மளிகை மருந்து, அப்புறம் இந்த இதர செலவுகள்லாம் ஒரு 1000 1500 ஆயிரும். இதுக்கெல்லாம் நான் உங்களை விட்டா வேற யார்கிட்ட போவேன்? அதான் அட்ரஸ் சொல்லிட்டீல, மாதம் பிறந்தா பணம் வீடு தேடி வந்து சேரும். நீ என்ன தேடி வராத, புரியுதா? ஏயா வேற ஏதாவது பிரச்சனையா? வர வேண்டாம்னா வர வேண்டாம், காரணம் எதுவும் கேட்காத. சரி, நமக்கு எதுக்கு? ஐயா சொன்னால் சரியாக தான் இருக்கும். இதை நீ செலவுக்கு வச்சுக்க. அதான் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டீல, வீட்டுக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறேன். சரிங்க ஐயா. சரி நான் வரேன். ம். பாரு, எங்க கிளம்பிட்ட? கண்காணாத ஏதாவது இடத்துக்கு போய் தொலைலானுதான். ஏம்மா, நீ என்ன சின்ன குழந்தையா திருப்பி திருப்பி சொல்றதுக்கு? இது என்ன முட்டாள்தனம்? ஆமாப்பா, முட்டாள்தனம் தான். முட்டாள்தனமே தான். இது வரைக்கும் நான் ஒரு முட்டாளா தான் வாழ்ந்துட்டேன். ஆனா இனிமே நான் அப்படி ஒரு முட்டாளா இருக்க போறது இல்ல. இந்த பார், அதெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. அதுக்கப்புறம் நிதானமா யோசிச்சு பாரு, நீ எடுத்த முடிவு சரியான்ட்டு. இதுக்கு மேல உட்கார்ந்து நிதானமா யோசிச்சுட்டு இருந்தா என்னை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டா. அன்னைக்கு அந்த வேலைக்காரி உங்க மாப்பிள்ளை பத்தி சொன்னதே இன்னும் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு அதை விட ஒரு பெரிய கன்றாவிய நானே என் கண்ணால பார்த்தேன். என்னம்மா சொல்ற? உங்க பொடம் போட்ட தங்கம் அருமை மாப்பிள்ளை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வேற ஒரு பொண்ணோட பார்த்தேன். அவ என்னமோ பெரிய ராணி மாதிரி போறா. இந்த ஆள் என்னமோ கை நிறைய சாமான்களை வச்சுட்டு அவ பின்னாடி ஒரு நாய் மாதிரி போய் கார்ல ஏறாரு. வளராத. மாப்பிள்ளை கோயம்புத்தூர் போயிருக்காரு, நீயா எதுவும் கற்பனை பண்ணிக்காத. ஆமா, எனக்கு பைத்தியம் பாரு. நானே எதையோ கற்பனை பண்ணிக்கிறதுக்கு கோயம்புத்தூர் போறதா சொல்லிட்டு ஒரு அடிமை மாதிரி எவரோட சுமையை தூக்கிட்டு நடக்கிறாரு அந்த மனுஷன். அந்த அயோக்கியம் கூட வாழ்றதுக்கு இனிமேவும் எனக்கு பைத்தியம் இல்ல. இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். என்ன பார்வதி, இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க? எங்க போற? ஒரேடியா போய் தொலைய போறேன். நானே அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கேன், நீ ஏதாவது சொல்லி அவளை கோவப்பட வைக்காத. ஆமா, மாப்பிள்ளை உங்ககிட்ட கோயம்புத்தூர் போறேன்னு சொல்லிட்டு போனார்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? கோயம்புத்தூர் போறதா சொல்லி இந்த ஊரையே ஏமாத்திட்டு அந்த மனுஷன் உள்ளூர்லயே தன்னோட லீலையெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. இந்த பார், மாப்பிள்ளை அப்படிலாம் பேசாத. என்ன பேசாதப்பா? என்ன பேசாத? கண்ணால அவர் லட்சணத்தெல்லாம் பார்த்தவன் நான். என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. அப்போ என்கிட்ட கோயம்புத்தூர் போறேன்னு சொன்னது உண்மையா பொய்யானு அருவ மாப்பிள்ளை வந்த பிறகு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். பாரு, என்னம்மா இது பைத்தியக்காரத்தனம்? நீ எங்க போவ, என்ன பண்ணுவ? இந்த பார், இந்த வீடே உன்னோடதுதான். இந்த வயசான காலத்துல இதெல்லாம் யாருக்காக சம்பாதிச்சு வச்சிருக்கேன்? கிருஷ்ணாராவ் நிலத்தை வித்து வந்த கமிஷனை உன் பேர்லயும் வினோத் பேர்லயும் தான் போட்டிருக்கேன். அதெல்லாம் உதறி தள்ளிட்டு போறேன். எங்க போவ? எங்கேயோ போறேன்பா. நானும் என் பையனும் பிளாட்ஃபார்ம்ல இருந்தா கூட நிம்மதியா இருப்போம். கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற துரோகியோட பொண்டாட்டியா பணக்காரியா வாழ்றதை விட ஒரு ஏழையா கூழ குடிச்சிட்டாது நான் சந்தோஷமா இருப்பேன். என்ன தடுக்காதீங்க. பார்வதி, இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லதா இருக்கும், அனுபவத்துக்கு ஒத்து வராது. நீ எங்க போவ, எங்க போய் கஷ்டப்படுவ? ச்சே, இந்த மாப்பிள்ளை ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? நீ அவளை ஏத்தி விடுறியா? அது இல்லங்க. வாய் மூடு. இந்த பர்மா, உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவுகள்லாம் சரிப்பட்டு வராது. நீ முதல்ல உள்ள போ. இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கு இந்த வீட்டை விட்டு வர முடியாதுன்னா நீங்க வர வேண்டாம். இந்த வீட்லயே சந்தோஷமா இருங்க. ஆனா என்ன தடுக்காதீங்க. நீ வாடா. அம்மா, நம்ம எங்கம்மா போறோம்? இங்க பாரு, உனக்கு இந்த அம்மா முக்கியம்னா என் கூட வா. இல்ல இவங்க கூட நீயும் இந்த வீட்லயே இருந்துக்கோ. பார், உன் கோவத்துல அவனையே டார்ச்சர் பண்ற. என் வயித்துல பிறந்து தொலைச்சிட்டானே அந்த பாவத்துக்கு தான். வாடா நீ. பாரு, பார்வதி, எதுவும் நான் கேட்க வேண்டாம். வா. பாரு, பார்வதி, சொல்ல கேளுமா. ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. பார்வதி, டாடி, எங்க போற பாரு? அப்பள நான் எவ்வளவு சொல்லிட்டேன், வீட்டை விட்டு போறேன்னு அடம் பிடிக்கிறா. பாரு, எதுக்காக இப்போ வீட்டை விட்டு போகணும்? போக கூடாதுதான். என்ன பண்றது? இங்க நடந்த சம்பவம் அவன் மனசை போட்டு உறுத்திட்டு இருக்கு. அதான். ஐம் சாரி பாரு. உன் பார்வையில நான் தப்பானவனா படுறது என்னோட விதி.
நான் அப்படி இல்லைன்னு உன்கிட்ட நிரூபிக்க முடியலங்கிறதும் என் விதிதான். பட் ஒரு நாளைக்கு நிச்சயமா நிரூபிப்பேன். மாப்பிள, இங்கேயே நின்னுக்கிட்டு ஏன் பேசணும்? வாங்க உள்ள போய் பேசலாம். இல்ல மாமா, நான் உள்ள வரல. பாரு வெளியே போறதுக்கு காரணம் நான் தானா? நான் தானே வெளியே போனோம். வேண்டாத பொருள் வீட்டுல இருந்தா தூக்கி எறியணுமே தவிர நம்ம வீட்டு விட்டு வெளியே போறது இல்லையே. பாரு ப்ளீஸ், இது உன் வீடு. நான் உனக்கு வேண்டாத பொருள். இனிமே இந்த வேண்டாத பொருள் வீட்டுல இருந்து உன்னை உறுத்திக்கிட்டே இருக்காது. போதுமா? உனக்கு என் மேல ஒரு நாள் நம்பிக்கை வந்தா நம்ம சேருவோம். இல்லனா மாப்பிள, டாடி டாடி மாப்பிள, மாப்பிள ஒரு நிமிஷம். மாப்பிள, நான் சொல்றத கேளுங்க, அவசரப்படாதீங்க ப்ளீஸ். திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே என்